வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு வெரைட்டி மட்டன் குழம்பு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு இருக்குது. நான் ஒரு கல்பாசி போட்டுட்டேன், ஒரு பிரிஞ்சி இலை சின்னதாக இருக்குது, அதில் ஒன்று தான் ஒரு பெருசு போட்டேன். ஒரு 7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிருச்சு, கண்ணாடி பதம் மாறிடுச்சு. நான் மட்டனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் போட்டு நல்லா பிடிச்சி விட்டுட்டு நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ மட்டனு. நான் இந்த மட்டனுக்கு தகுந்த குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பாருங்கள், அப்படி வெளியே பிரிஞ்சு வருது. நான் உப்பும் போட்டுட்டேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன். மட்டன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டேன். நீங்கள் எனக்கு இப்படியே ஊற்றுறக்கு அளவு தெரியும், நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வேணால் கிளாஸில் அளந்து ஊற்றிக்கிங்க. நான் குக்கர் மூடி போட்டு கறி வெந்து வந்துடட்டும். நம்ம அதுக்குள்ளார குழம்புக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாம். பாருங்கள், மட்டன் குழம்புக்கு மசால் வறுக்கிறதுக்குள்ளே நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். பாருங்கள், இவ்வளவு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். பட்டை ஒரு பட்டையை 3 பீஸ் ஆக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எல்லாம் பொரியணும். 5 கிராம்பு, 2 ஏலக்காய், இவ்வளவு ஜாதிக்காய், ஒரு பிஞ்சளவு ஜாதிக்காய் நல்லா பொரியுது. ஒரு 7 வரமிளகா, நம்ம வீட்டு குழம்புக்கு தேவையான அளவு மல்லி போட்டு போகிறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லி போட்டுட்டேன், வரமல்லி. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டேன், 1 ஸ்பூன் குருமிளகும் போட்டுட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஜீரகம் குருமிளகெல்லாம் 1 கிலோ நம்ம மட்டன் வைக்கிறதுனா 25 கிராம் தான் கணக்கு. நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்குறோன்னு மாத்திரம், ஸ்பூன் கணக்குக்கு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். இந்த மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. பொரிஞ்சு நல்லா வறுத்துட்டு நான் பாருங்கள், மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். பாருங்கள், நான் ஒரு 150 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டு போகிறேன். இது ஒரு 3 பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய விரல் சைஸுக்கு இவ்வளோ இதாக வரும். அந்த இஞ்சியும் போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு அதுவும் அதில் போட்டுப்போம். இதெல்லாம் வணங்குது. ஒரு இவ்வளவு மல்லியும் போட்டுப்போம். என்ன மல்லி ஒரு 3 கொத்து மல்லி இருக்கும், ஒரு 3 கொத்து புதினா இருக்கும். அதுவும் நான் இந்த வெங்காயத்துக்கூடையே போட்டு வணக்கியிருப்போம். இந்த டைம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு மட்டன் தண்ணி குழம்பு இருக்குது, ஒரு வெரைட்டி குழம்பும் இருக்குது. பாருங்கள், எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போ செய்கிற குழம்பையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட
பரோட்டா கூட அதே போல் சாப்பாட்டு கூட வெரைட்டி ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இப்போவே வந்து நான் ஒரு 7 எண்ணம், இவ்வளோ பெருசு 7 எண்ணம் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி பருப்பு போட்டுக்கணும், இல்லாட்டி வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நான் வணக்கிட்டேன், போதுமான அளவு நம்மளுக்கு. பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டேன். வந்து இது கூட போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் தேங்காய் வைக்கிறேன். தேங்காய் வந்து இந்த குழம்பு கொஞ்சம் பச்சை தேங்காயாக வச்சுக்கோங்க, வர தேங்காய் வேண்டாம். நல்லா நைஸாக வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுபோல் மட்டனும் நான் ஒரு 4 குக்கரில் 4 விசில், அது நல்லா மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இதுலேயே நீங்கள் குக்கரில் வச்சுட்டு குக்கர்லேயே மசாலா அரைச்சி ஊற்றி வச்சாலும் வைக்கலாம். நான் வந்து மண்ணு சட்டிக்கு மாற்றிட்டு போகிறேன். உள்ளுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயிலேயே வந்து மசாலெல்லாம் வணக்கினதுனால இனி நமக்கு இதில் ஒரு தாளிப்போ எண்ணெய்க்கோ வேலையே இல்லைங்க. இது கிரேவி பதத்துலேயும் வச்சுக்கலாம், தண்ணி போல் குழம்பாகவும் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் போட்டிருக்கிற உப்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த டைம் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும், பார்க்கலாம். நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகுது. நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறேன். இது சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, சாப்பாடு கூட எல்லாம் நல்லா மேட்ச் ஆகுங்க. நம்ம வீட்டில் சப்பாத்தி கூடயும் சாப்பாடு கூடயும் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.